ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கரில் கஞ்சி தண்ணீர் வடித்து சாதம் நல்ல பூ போல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பில் தான் சமைச்சிட்ருக்கோம். அந்த கேஸோட விலையை பார்த்திங்கன்னா ஹை ரேட்டில் போயிட்டு டெய்லி எல்லா வீட்லேயுமே வைக்கக்கூடியது சாதம் தான். ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு அரிசி பிடிச்சிருக்கும். சிலவங்களுக்கு பெரிய அரிசி பிடிச்சிருக்கும், சில பேருக்கு சின்ன அரிசி பிடிச்சிருக்கும், பொடியாட்டு இருக்கக்கூடிய அரிசி பிடிச்சிருக்கும். ஒவ்வொரு அரிசியுமே நிறைய நேரம் சிலது குக் ஆகும், சிலது டக்குன்னு குக் ஆயிரும். எப்படி பார்த்திங்கனாலும் எந்த அரிசினாலுமே சாதம் குக் ஆகிறதுக்கு 20 நிமிஷமாவது மேக்ஸிமம் வேணும். அதே சமயம் நீங்கள் குக்கரில் ரைஸ் போட்டுட்டிங்கன்னா 7 நிமிஷத்துலேயே நமக்கு சோறு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு அவசரமாட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் கூட நம்ம குக்கரில் வைக்கலாம். டெய்லியும் வைக்கும்போது கூட குக்கரில் வைக்கலாம். நான் குக்கரில் தான் டெய்லி வச்சிட்ருக்கேன். நான் என்ன மெத்தடில் வைக்கிறேங்கிறத தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாட்டு இருக்கட்டுமேன்னு தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நான் 2 கப்பு அரிசி போட போகிறேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா பொடி அரிசி தான், ஆனால் கொஞ்சம் குண்டு அரிசி தான். இதை சாதா நம்ம பானையில் வச்சு குக் பண்ணினோம்னா 25 நிமிஷம் எனக்கு கரெக்டாக ஆகும். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி இதில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி எப்போவுமே 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. கரெக்டாட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். அதில் உப்பு போடுறதா இருந்தால் உப்பும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ரைஸில் நான் பச்சை தண்ணீர் தான் ஊற்றிருக்கேன். இனி அடுப்பில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சிடணும். கரெக்டாக 7 நிமிஷத்துக்குள்ளாகவே ஒரு விசில் வந்துடும். ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். 10 செகண்ட் போல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆவியெல்லாம் நம்ம வெளியில் எடுத்து விடணும். ஏன்னா குக்கர் நல்ல க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஆவியிலேயே நல்ல ரைஸ் குக் ஆயிரும். நம்ம அப்படியே விட்டுட்டோம், அதை ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா சாதம் நல்ல குழஞ்சி போயிடும். எல்லா ஆவியும் போனதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் குக்கரில் நம்ம சாதம் வடிக்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த அரிசி இவ்வளோ நேரத்தில் குக் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதுக்கு தக்கன நம்ம ஓப்பன் பண்ணிக்கிடலாம். குக் ஆகாட்டா கூட மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பில் போட்டுடலாம். ஆனால் நல்ல குக் ஆகிட்டுனா நமக்கு அதை சாப்பிடவே முடியாது. அதை மட்டும் நல்ல கவனமாக பார்த்துக்கிடுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா நல்ல கரெக்டாக குக் ஆகிருக்கு. தண்ணீர் இந்த மாதிரி நிற்கணும். அப்போ தான் அந்த சாதம் நல்ல பூ மாதிரி இருக்கும். தண்ணீர் குறைவாக ஊற்றிட்டோம்னா சாதம் பிசு பிசுன்னு ஆயிரும். நம்ம குக்கர்லேயே வடிக்க போகிறதில்ல. அதை ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம வடிச்சிடலாம். இது அலுமினிய குக்கராக இருக்கிறதுனால நம்ம அதிலேயே வைக்க வேண்டிய தேவையில்லை. ஸ்டீல் பாத்திரத்திலே வச்சிடலாம். அந்த ஸ்டீல் பாத்திரத்தில் நான் ஏற்கனவே கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுருந்தேன். அதுக்கு கூடவே இந்த ரைஸையும் நம்ம ஊற்றிட்டு இப்போ வடித்து எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணீரும் ஊற்றும் போது தான் அந்த ரைஸ் நல்ல சூப்பராக விடன்னு இருக்கும். ஒரு பிளேட்டும் வச்சுட்டு 2 பக்கம் கிளிப்பும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடித்து விட்டுறலாம். வடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே டக்குன்னு கீழே இறங்கிடணும். தண்ணீர் அந்த சோறில் நின்றுட்டாலும் பிசு பிசுன்னு ஆயிரும். தண்ணீர் ஃபுல்லாக வடிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா குலுக்கி விட்டுறணும். முன்னாடிலாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக அடுப்பில் வைப்பாங்க. ஒரு 5 செகண்ட் போல் அடுப்பில் வச்சுட்டு குலுக்கி விட்டுட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் எல்லாம் காஞ்சி போயிடும். சோறு நல்ல ஒத்தையாக வந்துடும். இப்படி தான் நம்ம குக்கரில் சாதம் வடிக்கணும். எப்போவுமே குக்கர்லேயே நம்ம சாதத்தை அப்படியே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றியே வடித்து எடுத்துடலாம்.
அதே போல் அந்த சோத்தில் இருந்து இவ்வளவு காணம் தண்ணீர் வந்திருக்கணும். அப்போ தான் அந்த சோறு வந்து நல்லா இருக்கும். சில பேர் வந்து தண்ணீர் வடிச்சிருப்பாங்க, அது வந்து கட்டியாட்டு இருக்கும். கட்டியாட்டு இருந்ததுன்னா அந்த சோறு வந்து பிசு பிசுன்னு தான் இருக்கும். ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு விதமாட்டு குக் ஆகும். ஆனாலும் ரொம்ப வந்து டைம் எடுக்காது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடணும். இப்படி நம்ம வந்து குக்கரில் சாதம் வடிக்கிறதுனால கேஸை நம்ம நிறையவே மிச்சம் பிடிக்கலாம். சோறை வேறு பிளேட்டில் போட்டு காட்டுறேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.